ஹலோ. ஓகே. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். நேற்று பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா ஜாவா? பண்ணோம் ப்ரோ. ஓகே. இன்னைக்கு நோ டாபிக் ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ. ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நோட் பேடில் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை ஐடி போயிருமா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் போகணுங்க ப்ரோ. உங்களுக்கு ஐடி செட்டப் பண்ண தெரியுமா? நான் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. என்ன என்ன ஐடி? எக்லிப்ஸும் பண்ணி வச்சிருக்கேன், விஎஸ் கோட்லையும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ரெண்டுமே ஓகே தான். ஏடிக்கு பின் ஃபோல்டரில் பேட் செக்ஷன் வச்சுருக்கீங்க தானே? என்விரான்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு இந்த பேத்தில் இருக்கும் பாருங்க, என்னோட ஐடி இன்டெல் ஐஜி ஐடி இதோட பேத் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதோட ஐடியோடைய பின் பேத்தும் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டேன் ப்ரோ. நேற்று யூடியூப்ல பார்த்து பண்ணேன். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் பேசிக் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸும். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு சி ப்ரோக்ராம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். சி ப்ரோக்ராம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராம் ஒரு வேரியபிள் நம்ம கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேனப் யூஸ் பண்ணுவோமா? அதே மாதிரி ப்ரோ. அது வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம். அதனால நம்ம ஸ்கேனப் அது மாதிரி ஒரு சிம்பிள் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்ஸ் நம்ம வாங்கிடலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னால இதுக்குன்னு ஒரு தனி கிளாஸே டைப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து சிஸ்டம் டாட் அவுட்னு நம்ம கிளிக் பண்ண முடியுங்களா? அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் வந்து டெர்மினலில் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரும், சிஸ்டம் டாட் அவுட். அதே மாதிரி சிஸ்டம் டாட் இன் வந்துட்டு டெர்மினல்லேருந்து நம்மளுக்கு இன்புட் வாங்கி தரும். டெர்மினல் மீன்ஸ் நம்மளுக்கு சிஎம்டி, இது ஒரு டெர்மினல் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் இன் வந்து டெர்மினல்லேருந்து நம்மளுக்கு இன்புட் வாங்கி நம்மளுக்கு பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த சிஸ்டம் டாட் அவுட் வந்து டிஃபால்ட் லைப்ரரிஸ்லேயே இதாகிடும். ஜாவாவில் மொத்தம் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நம்மளே கிரியேட் பண்ணி கூட ஒரு தனி கிளாஸ் கிரியேட் பண்ணி கூட நம்ம ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் நீங்கள் பண்ணலாம், இன்டெல் ஐஜியில் உங்களால் பண்ண முடியாது. ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸ் தான் நம்ம இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள வேணால் நான் உங்களுக்கு லைப்ரரி ரெடி பண்ணுறேன் சொல்லிக்கிறேன். லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இம்போர்ட் டு கீவேர்டு யூஸ் பண்ணி ஜாவா வந்து எல்லாத்தையுமே கமாண்ட் தான். ஜாவா டாட் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுற லைப்ரரி சிஸ்டம் டாட் இன் லைப்ரரி வந்து ஸ்கேனர் வரும். ஓகேவா? அது வந்து அந்த ஸ்கேனர் வந்து எதுலேருந்து இருக்குன்னா யூட்டிலிட்டிஸ் போடுறது வரும். யூட்டில் டாட் ஸ்கேனர் வரும். இந்த ஸ்கேனர் கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால இந்த சிஸ்டம் டாட் இன் கீவேர்டே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே ப்ரோ? ஓகே. இப்போ நம்ம ஒரு இன்புட் நம்ம வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்டிஜர் இன்புட் இன்ட்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதை எப்படி வாங்குறதுன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரி தான். நம்ம அவுட் சைட் ஆஃப் மெயின் கிளாஸ், ஆனால் அவுட் சைட் ஆஃப் மெயின் மெத்தட் இன்சைட் ஆஃப் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரிஸ்க்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அது மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த உள்ள இருக்கிறது வந்து இது லோக்கல் வேரியபிள், ஆனால் அந்த கிளாஸ்க்கு வெளில இருக்கிறது வந்துட்டு இங்கே என்டி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இது உண்டு. மெயின் கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணுறதை விட்டுட்டு மெயின் கிளாஸ்னால் இது ஒரு மெயின் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஏன் அந்த மெயின் கிளாஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மேனர் இருக்கு பார்த்தீங்களா, இதனால நான் மெயின் கிளாஸ் சொன்னேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஜாவா கம்பைலர் எப்பயுமே மெயின் கிளாஸ் வந்து எது இருக்கோ அதுதான் மெயின் கிளாஸ். அதோடைய கிளாஸ் மெயின் கிளாஸாகவும் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் எதில் இருக்கோ அதோடைய கிளாஸ் தான் மெயின் கிளாஸாகவும் இருக்கும். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன், நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதை விட்டுட்டு நம்ம இந்த இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது இம்போர்ட் பண்ணோடனே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸை வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பின்னாடி பேக் எண்டில். அதை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்மளால இந்த
இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இன்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கேனர்னு நம்ம ஒரு இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோமா, ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாக்டாக அது கிடையாது, ஒரு புரிதலுக்கோசரம். ஸ்கேனர் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த நியூ கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த நியூ கீவேர்டு வந்துட்டு ஜாவாவுடைய மெமரி பூலில் வந்துட்டு ஒரு தனி பிளாக்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். லைக் இப்போ ஸ்கேனர் இந்த எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணிடும். எஸ்சின்னு சொல்லிட்டு அந்த இது உள்ள வர இது இந்த இன்புட் தரது எல்லாமே அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். நியூ டாட் ஸ்கேனர் ஆஃப் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்கேனர்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இது பண்ணி வச்சா இதுக்குள்ள நம்ம என்ன இன்புட் தரோம், சிஸ்டம் டாட் இன். புரிஞ்சுதா போகுது? புரியுது. இப்போ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அதே தான், எக்ஸாக்டாக அதே தான். இந்த ஏன் நம்ம சிஸ்டம் டாட் இன்னு தரோம்னா, இது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், அந்த டெர்மினலில் நம்ம இன் பண்ணுற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட்னா டெர்மினலில் நம்ம அவுட்புட் தரோம். இன்னும் சிஸ்டம் டாட் இன்னனால டெர்மினலில் நம்ம இன்புட் தரோம். ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னன்னா எஸ்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்டுடைய பேர் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். எஸ்சி டாட் தான் நம்ம கிரியேட் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இன்ட் வேரியபிள் இருக்குல்ல, இன்ட் வந்து ஐயா, ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஏன் நம்ம நெக்ஸ்ட் இன்ட்னு போடுறோம்னா, அடுத்த இன்டிஜர் வேரியபிள் வந்துச்சுன்னா இந்த அந்த இதுக்கு முன்னாடி வர இன்டிஜர் வேரியபிள் நீ ஸ்டோர் பண்ணிடு, அதான் நம்ம சொல்ல வரோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10, 20, 30 இந்த மாதிரி வேரியபிள் இருக்குன்னா நெக்ஸ்ட் இன்ட், இது லிட்டல் மீனிங் அதே தான். இது ஃபர்ஸ்ட் இன்ட்டா, நெக்ஸ்ட் இன்ட்னா என்ன, இதோட நெக்ஸ்ட் இன்ட். இந்த நெக்ஸ்ட் இன்ட் வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியபிள், இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு இதுக்குள்ள நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதான் நம்ம சொல்ல வரோம். எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம பார்த்துடலாம். இந்த நெக்ஸ்ட் இன்ட்டு வேற வேரியபிளுக்கு நான் என்ன போடுறேன்னு சொல்லி வரேன். ஓகேவா? இப்போ இந்த நெக்ஸ்ட் இன்ட்டா இப்போ பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா ப்ரோ? கிளியரா இருக்கு ப்ரோ. இறையில இல்ல, இந்த குறக்குறன்னு நாய்ஸ் வரல. இல்ல. ஓகே. ஓகே ப்ரோ, இந்த டெர்மினலில் வந்து நம்ம ஒரு ஃபைன் ஒரு இன்புட் தரோம், அவுட்புட் ஒரு பார்ப்போம். வந்துச்சா? ஓகே தான். நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்டுக்கான வேல்யூ நான் தரேன். திரும்பி தந்தாச்சா? ஓகே. இப்போ நான் இங்கே வந்துட்டு 55, ஸ்பேஸ் 54, ஸ்பேஸ் 53, ஸ்பேஸ் 51 இது மாதிரி நான் தரேன்னா, இப்போ நாங்கள் என்ட்ருன்னு தந்தோன்னா அடுத்த வேரியபிள்லாம் கணக்குக்கு எடுத்துக்காது. இது ஃபஸ்ட்டு இருக்க வேரியபிள் நெக்ஸ்ட் இன்ட்டு வர வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேரியபிள் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் விட்டாலும் கூட 5 மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். 55 நான் இப்போ என்ட்ரு எடுத்துக்கலாம்னா 55 மட்டும் தான் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா ப்ரோ இது?
புரிஞ்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம இன்டீஜருக்கு வந்து நெக்ஸ்ட் இன்ட்டு யூஸ் பண்ணுவோம். கேரக்டருக்கு வெறும் நெக்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாட் கேரட் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம தரோம். இண்டெக்ஸ் நம்பர் 0னா 0 வந்து வரும். இங்கே ஏன் கேரக்டருக்கு நம்ம தரோம்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இதை நீங்கள் குழம்பிக்காதீங்க, நம்ம டீட்டெயிலாக போக்குள்ள பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. கேரக்டர் வேரியபிளுக்கு ஃப்ளோட்டுக்கு வந்து அதே நெக்ஸ்ட் ஃப்ளோட். பின்னாடி வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. லாங்குக்கும் நெக்ஸ்ட் லாங், அது வர வேரியபிளுக்கு அப்படியே நெக்ஸ்ட்னு போட்டுக்கோங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்டிஜர் பேர் லாங். ஸ்ட்ரிங்குக்கும் அதே, ஸ்ட்ரிங்குக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஸ்ட்ரிங்குக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, லைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு வெறும் ஸ்ட்ரிங்குக்கு வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா வெறும் நெக்ஸ்டா கேரக்டர் மாதிரி. இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட் வந்துட்டு வேற வேற சிச்சுவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மேக்ஸிமம் இதுதான். வேணா வேற வேரியபிள் நான் போட்டு வேணா ட்ரை பண்ணி காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா டாட் போட்டு நெக்ஸ்ட்னு போட போகுது. இது எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் ஃப்ளோட். இதுதான் நீங்கள் ப்ரோக்ராமிங் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல ஓகே தான், ஆனால் நீங்கள் காலேஜ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல இது யூஸ் பண்ணக்கூடாது தான். பிகாஸ் இது நம்ம ஈஸியாக மெமரி பண்ணி முடியாதுல்ல நெக்ஸ்ட் ஃப்ளோட். இப்போ நான் இது மாதிரி போடுறேன்னா மேபி நான் நோட் பேடில் பழகிறதுனால நெக்ஸ்ட் ஃப்ளோட் இது மாதிரி வர்றதுன்னு பார்க்கலாம். ஓகே அப்புறம் இது மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டுன்னு போட்டுட்டு ஃப்ளோட் வேல்யூ நம்ம எதுனாலும் கெட் பண்ணால் அவுட்புட்டில் ஃப்ளோட் வேல்யூ வந்து விடும். நீங்கள் இதை வந்துட்டு எப்படி கெட் த ஃப்ளோட் வேல்யூன்னு எப்படி கெட் பண்ணுறதுனா அது சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல் போட்டுட்டு இதை வந்துடலாம். அதான் 3 ஓகே அப்புறம் இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோட் அது மாதிரி ட்ரை பண்ணி காட்டுக்கிட்டா ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் போட்டு காட்டா அண்ட் லாங் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஓகே தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் போட்டு காட்டா ஓகே. நான் 2 மெத்தட் சொன்னேன் மொத்தம். நெக்ஸ்ட் ஆஃப்னு போட்டிருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு 2 மெத்தட், ஸ்ட்ரிங்குக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஆஃப் ஒன்று, அப்புறம் நெக்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆஃப் நான் இது பண்ணிடுறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜாவா கிளாஸ் இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு எது சேவும் நீங்கள் நினைக்கிறீங்க ஜாவா ப்ரோக்ராமிங்கில்?
இந்த இன்புட்டில் இந்த இதில் ஜாவா மட்டும் ப்ரோ. ஓகே, ஏன்னு தெரியுமா? நெக்ஸ்ட் ஆஃப்னு சொன்னதுனால இதோடைய நெக்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைன்னு தந்தா, நெக்ஸ்ட் லைன்ன்ற வேரியபிள் நம்ம தந்தா தென் இந்த லைனில் நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ எல்லாமே வரும். வந்துச்சா? நெக்ஸ்ட் லைன் வர அது எந்த டெக்ஸ்ட் லைன் ஆகும். ஆனால் இந்த லைனில் எவ்வளோ லாங்காக இருக்கும் அந்த லைனு, அந்த லைன் மட்டும் ஸ்டோர் ஆகி இது அவுட்புட் வரும். ஓகே ப்ரோ, இது புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே, இந்த சிஸ்டம் டாட் அவுட் அண்ட் பிரிண்ட் லைன்லேயே 3 மெத்தட் இருக்கு நம்ம மொத்தம். புரியுறேன். மொத்தத்தில் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டு, இன்னொன்று வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லுங்க, இன்னொன்று வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப். இதுக்கு மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரணமாக பிரிண்ட்னு சொன்னோம்னா நியூ லைன் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உள்ளே இருக்கிற வேல்யூ பிரிண்ட்டோ இல்லை உள்ளே இருக்கிற வேரியபிளோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகிடும் டெர்மினலில். ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் நியூ லைன்னு சொல்லிட்டு /என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணாதான் இந்த இடத்துல வந்து நியூ லைன் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துலையும் இதே கண்டிஷன் தான். நியூ லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகாது, நீங்கள் ஸ்லாஷ்ன்னு தரணும். இங்கே நீங்கள் என்ன தரணும்னா உள்ளே வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தரணும். இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்டிஜருக்கு நம்ம ஒரு %d தருவோம் தெரியுமா? %d. ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு %s. அதே மாதிரி நம்ம பிரிண்ட் அப்னு தரக்குள்ள ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தந்துட்டு கமா போட்டு இந்த வேரியபிளுடைய நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம். நான் இன்னொன்று இதே மாதிரி இன்னொன்று பிரிண்ட் பண்ணாலும் சேம் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இங்கே ஸ்பேஸ் ஆகும். ஓகே, நான் இங்கேவே இன்னொரு பிரிண்ட் எல்லன்னு சொல்லிட்டு இன்னொன்று மென்ஷன் பண்ணிட்டா, பிரிண்ட் லைன் ஒரு மீனிங்கே தான். பிரிண்ட் லைன் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் பிரிண்ட் ஆகி முடிஞ்சிரு. டெர்மினலில் ஒரு லைன் டவுன் ஆகும். ஓகே, பிரிண்ட் எஃப் எப்படி இது பண்ணுறதுனா ஒரு வேரியபிள் இன்ஸ்டியூட் பண்ணலாம். is equal to 24. டபுள் கோட்ஸில் அப்படியே சி ப்ரோக்ராம் எப்படி போடுமோ அதே மாதிரி இப்போ டபுள் கோட்ஸில் %d, i. புரிஞ்சதா ப்ரோ? இது இந்த 3 மெத்தட். ஹலோ ப்ரோ. புரிஞ்சதா ப்ரோ? இது புரிஞ்சது ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஈஃப் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது. ஈஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஈஃப், எல்ஸ் எல்லாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில். அப்புறம் என்ன இருக்குன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லூப் ஸ்டேட்மெண்ட்டில் while
do while for enhanced for loopனு ஒன்று இருக்குது. அதோடைய பேர் வந்து for each. இது வந்து ஜாவாவில் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஓகே ப்ரோ, இது வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஈஸி while do while for each continue break. ஃபார் ஈச் மட்டும் தெரியாது. இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம இன்புட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தலாம். இன்புட் ஓகே. ஃபஸ்ட்டு while loopலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஐடியா நம்ம வாங்கிட்டு ஜாவால் கேமரா ட்ரெஸ் தான் தரணும் நம்ம எப்பயுமே. இப்போ ஏதாச்சும் ஒரு வேரியபிள்லேயே நம்ம கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளே ஒரு கிளாஸ் பேர் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இல்லை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி கேமல் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் மைன்யூட்டான டீட்டெயில். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ்னு இருந்தாங்கன்னா மைலாம் இதாக இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் லெட்டருடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்பயுமே ஜாவால் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னால் கூட அடுத்த லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் ஸ்மாலாக இருக்கும். மார்க்ஸ்னு வந்துச்சுன்னா அதுவும் கேப்ஸில் தான் இருக்கும், ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸில் இருக்கும். இது பேர் கேமல் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கேமல் லெட்டர்ஸ் ஏன்னா கேமலுடைய முதுகு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் தானே வந்துட்டுருக்கோம். இது மாதிரி தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் மேலே, அதுக்கு கீழே மேலே, அதனால அது கேமல் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, I is less than or equal to 10 இருக்கக்குள்ள ஐஏவே பிரிண்ட் பண்ணும். இதுதான் while. டூல்னு பண்ணோம்னா பர்ஃபெக்ட். ஒரு இன்க்ரிமெண்ட் வெக்டார் பண்ணுங்க. இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகாதான் நம்ம இனிஷியேட் பண்ணுற வேரியபிள் எப்படி இருக்கும். நம்ம ஒன்றுன்னு தந்து இனிஷியேட் பண்ணோம்னா, ஒரு ஒன்றுன்னு தந்து நம்ம இன்புட் பண்ணோம்னா 10 பிரிண்ட் ஆகும். ஒன்று வந்து இது இன்புட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும். ஓகேவா? இதே நம்ம இந்த மாதிரி இது நம்ம தர நம்பர் வரைக்கும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே x is equal to 0 செட் பண்ணிவிட்டு i is greater than or equal to x போட்டு x இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா நம்ம தர வேரியபிள் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும்.
10 0 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட் டூ இல்லை பார்க்கலாம். நீங்கள் வயல் லூப்லேயும் டூ வயல் லூப்லேயும் ஒரு வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. இந்த டூ ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வயல் இருக்கும். வயலுக்கும் டூ வயலுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வயலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் என்டர் ஆகும். இதில் வந்துட்டு அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அதோடைய இதே செக் பண்ணும் வயலில். அதனால் இது என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அதோடைய கண்டிஷனை செக் பண்ணும். என்ன இப்போ நம்ம 5ஓட நிறுத்துன்னு சொன்னால் இது ஒரு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு நிற்கும். அது ஆனால் கரெக்டாக 5, இப்போ 5 இஸ் நாட் கிரேட்டர் தான் ஈக்குவல் வந்தோம்னா 5ஓடையே ஸ்டாப் ஆயிடும். இதில் என்ன ஆகும்னா 6 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லூப்பில் தான் அது 6 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னு அதுக்கு டிடெக்ட் ஆகும். ஏன்னா கடைசியில் இருக்குது பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அது 6 தெரியும். அதனால இந்த வயல் லூப் டூ வயல் லூப்பில் இது ஒரு ட்ராபேக். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர் லூப் பார்க்கலாம். ஃபோர் லூப்பில் நெக்ஸ்ட் ஃபார் லூப் அதெல்லாம் தெரியுமா ப்ரோ? புரியல ப்ரோ. நெஸ்டட் ஃபார் லூப் தெரியும் ப்ரோ. பேசுறது புரியலன்னா சொல்லுங்க. இப்போ கேட்குதா? கேட்குது. நார்மலாக தானே கேட்குது? கரெக்டாக தான். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன தருவோம்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள் தரும். வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 5 is equal to 0னா ஐ வந்து 0, ஐயை வந்து ஒரு சைடில் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயை வந்து 0லேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஐ 0வில் இருக்கா, 0லேருந்து எது வரைக்கும் போஸ்ட் இருக்கணும்? லெஸ் தென் 10 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? ஏன் அது இன்க்ரிமெண்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே ப்ளஸ் வந்துடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0, அப்புறம் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் 10, அப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சிருக்காங்க. ஒரு தட்டியும் லூப் வரக்குள்ள இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே ஐ வந்து இன்க்ரிமெண்ட் வந்துருக்கும் பார்த்தீங்களா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதனால் உள்ளே போயிட்டு வரக்குள்ள இதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். உள்ளே போயிட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா அது ஒரு லூப்புக்கு முன்னாடி அது இதாகிடும். இங்கே உள்ள உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா வெளில இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஐ இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா உள்ளே இனிஷியலைஸ் பண்ணுவோம். வேரியபிளை வெளில டிக்ளேர் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? உள்ளே வந்துட்டு நீங்கள் ஐஏ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெஸ் தென் 10ன்னு இருக்கிறதுனால 9 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஆனால் லூப் வந்து 10 டைம் தான் ரன் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 0 வந்து கணக்கு போட்டிருக்கீங்கன்னா 1 2 3 4 6 7 8 9 10 டைம் லூப் ரன் ஆயிருக்கு. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு போட்டிங்கன்னா 0ன்னு கணக்கு சேர்த்து 11 டைம்ஸ் ரன் ஆகும் லூப். ஓகேவா? இப்போ நான் இங்கே பிரிண்டர் ஒரு நியூ லைன்னு பிரிண்ட் பண்ணதுனால தான் இங்கே நியூ லைன் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இங்கே நியூ லைன் பிரிண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஒரே லைனில் என்ன பிரிண்ட் ஆகும்? பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபார் லூப் இது புரிஞ்சதில்ல ப்ரோ. நெஸ்டட் ஃபார் லூப் போகலாங்களா? போகலாம். ஓகே, நெஸ்டட் ஃபார் லூப்னா ஃபார் லூப்லேயே ஃபார் லூப் இன்னொரு ஃபார் லூப் போடுறது தான்.
அதனால தான் நெஸ்டட். ஏன்னா அதுக்குள்ளவே இருக்குல்ல, இந்த ஃபார் லூப்புள்ளவே இன்னொரு ஃபார் லூப் இருக்கிறதுனால. இப்போ வைலும் நெஸ்டட் வைல் லூப்லாம் இருக்குது, அது நெக்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஃபார் லூப்பில் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்னா உள்ளேயே இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். வெளில டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள கால் பண்ணலாம். இன்ட்டு ஜேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. ஜே அது J0, J இஸ் லெஸ் தென் I ப்ளஸ் ப்ளஸ் J ப்ளஸ் ப்ளஸ். என்ன 2 ஃபோர் லூப் வந்திருக்கு அப்புறம் இதுதான் இந்த 2 நெஸ்டட் ஃபோர் லூப் கூடிய பிளாக். இந்த பிளாக்ல என்ன ஆகும்னா அதே மாதிரி 10, இப்போ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிறதுனால 11 டைம்ஸ் என்ன ஆயிருக்கு, லெஸ் தென் 10 தரும். லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் ரன் ஆகுமா, 10 டைம்ஸ் ரன் ஆகுமா. நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லூப்பில் என்டர் ஆகும். ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லூப்பில் என்டர் ஆகிட்டு கண்டிஷனில் ட்ரூவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த் லூப்பில் என்டர் ஆகக்குள்ள 0ன்னு இருக்கும். 0வில் என்டர் ஆனதுக்கப்புறம் இது உள்ள இந்த கண்டிஷன் தானே இருக்குது, அதனால் இந்த ஃபார் லூப் தான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள ஜே வந்து 1ஆ மாறும். ஜே 1ஆ மாறிடுமா. இந்த ஃபோர் லூப் வந்து ஐ டைம்ஸ் ரன் பண்ணும். ஐ டைம்ஸ் ரன் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா 10 போட்டுக்கலாம். 10 டைம்ஸ் ரன் ஆகும். இந்த 10 டைம்ஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபோர் லூப்லேருந்து இது வந்து இந்த ஃபோர் லூப் கூட எண்டு. இப்போ இந்த ஃபோர் லூப் வந்து 10 டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபோர் லூப்பில் வரும். இப்போ இந்த ஃபோர் லூப் வந்து 0லேருந்து 1ன்னு மாறும். ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து இந்த லூப் வந்து அதுவே வெளில வந்துச்சுன்னா இந்த லூப் வந்து திரும்பி ரீசெட் ஆகிடும். இப்போ இங்கே என்ன நடக்கும், திரும்பியும் 10 டைம்ஸ் இந்த ஃபோர் லூப் ரன் ஆகும். திரும்பி 10 டைம் ஃபோர் லூப் ரன் ஆகணும்னா இது 2ன்னு மாறும். திரும்பியும் இது 2ன்னு மாறினதுக்கப்புறம் இந்த ஃபோர் லூப் ரீசெட் ஆயிருமா. இந்த ஃபோர் லூப் திரும்பியும் 10 டைம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து லெஸ் தென் 10 9 வர வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்கிறது. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுல ப்ரோ? ஓகே. இதுலயே நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டார் பிரிண்ட் பண்ணா ஓகே. இப்போ நான் இங்கே வெறும் பிரிண்ட்னு வந்துட்டு இங்கே பிரிண்ட் லைன் தரப்போகிறேன். ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஐ 1ஆ மாறும். இந்த ஐ 1ஆ மாறினதுக்கப்புறம் இது உள்ளே போகும். இங்கே உள்ளே போன உடனே 10 டைம்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஃபோரில் போகும். 2 போகும். 2லையும் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 3லையும் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 4லையும் பிரிண்ட் ஆகும். 10 தாட்டி பிரிண்ட் ஆகும் வருது. இப்போ இதை வச்சே நீங்கள் வந்து ஸ்டார் உங்களால் ரெடி பண்ண முடியும். இதை வச்சே நீங்கள் பேட்டர்ன்ஸ்லாம் போடலாம். பிரமிட் பேட்டர்ன் போடலாம், டைமண்ட் பேட்டர்ன் போடலாம், ஹச் போடலாம், ரிவர்ஸ் பிரமிட் போடலாம், ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் போடலாம். அது எப்படி போடுறதுன்னா, இப்போ இங்கே நம்ம 10ன்னு வந்துருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே ஐயோட வேரியபிள் வந்துருங்க. ஐயை வந்து ஒரு எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து அதை வச்சு நம்ம ஐ எலிமினேட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு நம்ம இங்கே எக்ஸ் வாங்க போகிறோம். இன்டர் த சைஸ் ஆஃப் பிரமிட்னு பார்த்தா இது வந்து வேரியபிள் எக்ஸ் வாங்கிக்கலாம். எக்ஸ் அண்ட் நம்ம அந்த ஐயை வந்து எக்ஸை வச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேல்யூ என்ன எக்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து ஐயை வந்து லிமிட் ஆகும். இந்த ஐயை லிமிட்டை வச்சு தான் இந்த ஜேவும் லிமிட் ஆகும். இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ இஸ் லெஸ் தென் 5ன்னு போட்டுக்கலாம். ஐ வந்து 5 தாட்டி ரன் ஆகுமா, ஆனால் ஜே வந்து இங்கே வந்து 10 டைம்ஸ் ரன் பண்ணாது. ஐ வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து ஐ 1ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா ஒரே ஒரு தாட்டி தான் ரன் ஆகும். போட்டு பார்த்துடலாம். ஓகேவா?
இங்கே ஐ வந்து ஜே வந்து ஒரு தாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு. 1 2 3 4. ஏன் 4 தாட்டி பிரிண்ட் ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 தானே. 0 ஜே வந்து 0 தான் இருக்கும். 0 இஸ் லெஸ் தென் 0 எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. செகண்ட் டைம் வந்து 1 இஸ் லெஸ் தென் 0. அதனால் ஒரு தாட்டி பிரிண்ட் ஆகும், 2 தாட்டி பிரிண்ட் ஆகும், 3 தாட்டி பிரிண்ட் ஆகும், 4 தாட்டி பிரிண்ட் ஆகும். இதை வந்து நம்ம சைஸ் வந்து எப்படி வேரியபிளாக வாங்குறதுனா ஒரு எக்ஸ் வச்சு நம்ம ஐஏ லிமிட் பண்ணிக்கலாம். கேனார் இன்ஸ்டியூட் ஆகுது. நான் 10 வந்தால் 10 டைம்ஸ் பரமீட் சைஸ் வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே ப்ரோ, இது புரிஞ்சுதா ப்ரோ? புரிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் பார்த்தாச்சு, ஃபார்ல பார்த்தாச்சு, டூவைலும் பார்த்தாச்சு. ஃபார் ஈச் பார்க்குமா? ஜாவால அரே இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியுமா எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்க? ஹலோ, தெரியுமா ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்லை தெரியல. ஓகே, சொல்லிட்டு ஜாவாவில் மொத்தம் மூணு டைப் ஆஃப் அரே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது மாதிரி தான் ப்ரீ இனிஷியலைசேஷன், போஸ்ட் இனிஷியலைசேஷன். இதே மாதிரி தான் சி ப்ரோக்ராம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எம்கே அரேயோட சைஸை வந்துட்டு அதுவே அலக்காட் ஆகிருக்கும் நம்ம தந்துருக்கிற வேல்யூஸ் பொறுத்து. இதே மாதிரி ஸ்ட்ரிங்னாலும் ஸ்ட்ரிங், ஃப்ளோட், கேரக்டர் ஸ்ட்ரிங் எல்லாத்துக்கும் மோரல்லஸ் சிமிலர் இதே தான். கீழே இன்னொரு தட்டு எப்படி இது பண்ணுறதுன்னா ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் சைஸ் இருக்கும். இன்னொன்று அப்படின்னா அதே தான், வேரியபிளில் வாங்கிக்கிட்டு வேரியபிளில் நீங்கள் இன்ஸ்டியூட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஐ வேரியபிள் நம்ம இன்ஸ்டியூட் பண்ணலாம். இதை நம்ம அதே மாதிரி சி ப்ரோக்ராம் மாதிரி இண்டிசஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த 0th இண்டிசஸ் வந்து நம்ம 1 இண்டிஸ் வந்து 0, 1 2 3 4 5 அதே மாதிரி 0லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு கூட நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா ப்ரோ? அரே ஃபர்தராக நம்ம பார்த்துக்கலாம், சிம்பிளாக இருந்தாலும் ஓகே தான். புரிஞ்சுது. இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு எப்படின்னா சி ப்ரோக்ராமில் நம்ம ஆஃப்டர் வந்து நம்ம இது பண்ணுவோம், அரே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். பிஆர்ஆர் ஆஃப் இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் ஜாவாவில் எப்பவுமே இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஜாவாவில் நியூ கீவேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறதுனால நியூன்னு சொல்லிட்டு இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கம்பல்சரி இது ப்ராக்டிஸ் பண்ணி ஆகும். நிறைய வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார் ஈச் லூப் எப்படின்னா, நம்ம அரே கிரியேட் பண்ணியாச்சுல, இந்த ஃபார் ஈச் லூப்புக்கு இதே மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இதுலேயே
இன்ட்டு எக்ஸ். இதோட பேர்லேயே இருக்கும் ஃபார் ஈச். அரேல ஃபார் ஈச் எக்ஸுக்கு இருக்கிற எக்ஸில் அரேக்கு ஃபார் ஈச் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸில் வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகி இங்கே பிரிண்ட் ஆகும். இதாவது ஒரு கான்செப்ட். இங்கே பிரிண்ட் ஆகிருப்பாங்க 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் ஃபார் ஈச் உடைய கண்டிஷன். இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, let's say 5, பிரேக். இதோடய நீங்கள் இந்த ஃபார் லூப்பை நார்மல் ஃபார் மாதிரி தான் பிரேக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, பிரேக் இது மாதிரி கூட நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ கண்டினியூன்னு தந்தீங்கன்னா இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த வேல்யூ வரக்குள்ள இந்த லூப்புக்கு பிரேக் போட்டுச்சா, இப்போ இந்த வேல்யூ வரக்குள்ள இதோடைய வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணாமல் வரும். அதை தான் அதோட கண்டினியூடு. இது பிரேக்னா இந்த லூப்புக்கு பிரேக் போடுற மாதிரி. கண்டினியூனா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கக்குள்ள ஜஸ்ட் நீ கீழே இருக்கிற எதையும் பார்க்காத, அப்படியே நீ கண்டினியூ ஆயிரு. அதான் சொல்ல வருது பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃபார் ஈச் லூப் புரிஞ்சுதா ப்ரோ? என்னன்னு தெரியலன்னு சொல்லுங்க. புரிஞ்சது ப்ரோ. டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் இல்லை ப்ரோ, புரிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வைல் லூப் பார்த்துடலாம். இது பார்த்துடலாம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஈஸி எல்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஈஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, ஒரு வேரியபிள் ஈஃப்னு போட்டு உள்ள அந்த கண்டிஷன் வரணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஈஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லையா, இந்த ஈஃப் வந்து ட்ரூவாக இல்லைன்னா டேரெக்டாக எல்ஸ் தான் போகும். சப்போஸ் நீங்கள் எல்ஸ்லேயே இன்னொரு கண்டிஷன் தரணும் இருந்தீங்கன்னா எல்ஸ் ஈஃப்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் தந்துட்டு ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தந்தீங்கன்னா இது தந்துடலாம். இப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன் போடுறது இன்னொரு நீங்கள் எல்ஸ்ன்னு தந்துக்கலாம். இதான் எல்ஸு ஈஃபு எல்ஸு இன் எல்சி. இப்போ இது வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி. நீங்கள் எத்தனை கண்டிஷனாலும் செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஈஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் 5னா இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டா மற்ற கண்டிஷன் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஈஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இது ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது செக் பண்ணுவோம் எல்சின்னு சொல்லிட்டு. எல்சி 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ இதுவும் ஃபால்ஸாக இருக்கக்குள்ள தான் அல்டிமேட்டாக எல்ஸ் வந்து என்ன வேல்யூனா, இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ எல்லாமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதோடைய மெயின் கோல். இதே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா ப்ரோ? சொல்லி தந்துட்டா. ஸ்விட்ச் கேஸ் தெரியுமா?
சொல்லிடா ஒரு தாட்டி. சொல்லிடுறேன் ப்ரோ. தண்ணி குடிச்சுக்கிறேன். யோகா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம ஸ்விட்ச்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம எந்த வேரியபிள் உள்ள பாஸ் பண்ண போகிறோமோ அதோடைய வேரியபிளுடைய இது இன்புட் பண்ணிடுவோம். வேரியபிள் இன்புட் பண்ணிடுவோம். இப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இதுமாதிரி சொல்லிட்டு நீங்கள் எத்தனை கேசஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேசஸில் வந்துட்டு எந்த கேஸ் வந்து இதோட இந்த வேரியபிளோட மேட்ச் ஆகுதோ த்ரீ அந்த வேரியபிள் உள்ள இருக்கிற வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். இதோட சின்டாக்ஸ் சும்மா சிம்பிள் தான். ஸ்விட்ச் ஆஃப் உள்ள வேரியபிள் கேஸ் ஒன் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் கேரக்டர் ஏபிசிடி எதுவாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இது யூஸ் பண்ணிக்கலாம். i is equal to 3 இந்த 1 சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ஹை பண்ணிட்டாகும். இங்கே பிரேக் போடுறது பிரேக்குடைய பர்பஸ் என்னென்னா உங்கள் பிரேக் இல்லைன்னா எல்லா கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும். பார்க்குமா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிரேக்கை. இங்கே ஹாய் ஹலோ 2 எக்ஸிக்யூட் ஆச்சா. இப்போ இங்கே ஒரு பிரேக் இருக்கிறதுனால இது பிரேக் ஆகுது இல்லையா. இது இந்த பிரேக்கை நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னா மூணுமே பிரிண்ட் ஆகிடும். இது புரிஞ்சுதா ப்ரோ? ஹலோ இது புரிஞ்சுதா ப்ரோ? புரிஞ்சது ப்ரோ. வேறு இந்த இன்னைக்கு செக்ஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ப்ரோ. இந்த ஸ்கேனர்லேருந்து மெயினாக இந்த ஜாவா இதில் இந்த ஃபார் ஈச் லூப்பு ஸ்கேனரு அதெல்லாம் சொன்னல. இந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறது, இந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிளாஸு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகும் அதெல்லாம் சொன்னல. அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன்.
இல்லை ப்ரோ, டவுட் இல்லை ப்ரோ. கிளியரா ப்ரோ? ஷோர். ஓகே ப்ரோ. நாளைக்கு என்ன பார்க்கலாம்னா, உங்களுக்கு என்ன டாபிக் பார்க்கணும்னு இருக்கு? மேக்ஸிமம் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன டாபிக் பார்க்கணும் போல இருக்கு? எனக்கா ப்ரோ? எனக்கு ஊப்ஸ் தான் ப்ரோ. ஊப்ஸ் தானா? ஊப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊப்ஸில் ஓகே. என்ன பார்க்கலாம்? என்ன மெயினாக என்ன பார்த்துருக்கீங்க, என்னென்ன புரியல, ஜென்ரலாக சொல்லுங்கள். எனக்கு அந்த ரிகர்ஷன் அந்த மாதிரி டாபிக்ஸ் எதுவும் ரெக்கர்ஷன், அந்த நியூ தெரியும். கீவேர்ட்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். நியூ கீவேர்டு, என்காப்சுலேஷன் அதானே? ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஓகே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் பார்த்துடலாம். கிளாஸஸ் ஆப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் டூப்ஸ் ஆரம்பிச்சு. ஓகே 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 ப்ரோ. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்காப்சுலேஷன், அப்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஐடியா இருக்கா ப்ரோ? இல்லை இதுமாரி தானா? மாடரேட்டா இருக்கலாம். ஓகே பார்த்துடலாம். ஓகே மண்டே வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்டர், ஓகே டெஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் இருந்தால் கேளுங்க. ஓகே ப்ரோ. ஓகே டவுட் ஒன்று கட் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ.